இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, தேங்க்யூ சார். என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நான் என்டிஏ கூட்டணியிலிருந்தே நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதமே உருவாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். பாஜகவோடு பல கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க, நாங்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்கள் பயணத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். ஸோ பாஜக கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, இப்போது டிடிவி வெளியே போயிருக்காரு. ஒரு கிளம்ஸியாக இருக்கே சார், ஏன் இந்த பிரச்சனை? குறிப்பாக ஏன் பாஜகவால் ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ அகாமடேட் பண்ண முடியல? எடப்பாடி பாஜக தரப்புக்கு ப்ரெஷர் கொடுத்தாரா, இல்லை பாஜக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியதன் காரணமாக நாங்கள் வெளியே வந்திருக்கோம்னு நயினார் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் என்டிஏ கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? யார் தான் மூல பிரச்சனை? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் அங்கே இருந்தார், டிடிவி ஒரு பாட்டு தனியாக வெளியில் இருந்தார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓபிஎஸ் வெளியில் வந்தாவிட்டு அவர் என்டிஏல அங்கம் வகித்தார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியும் போட்டார் ராமநாதபுரம் தொகுதியிலேருந்து. அதற்கு பிறகு காட்சிகள் மாறின. பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணும்னா பாஜகவோட பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாஜகவோட இணைஞ்சு என்டிஏல ஜாயின் பண்ணாங்க. மோடி அது மோடியோட தயவில் ஆதரவில் அமித்ஷா தான் சேர்த்து விட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சேர்ந்த உடனே டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ வெளியில் போனாங்களா? போகலை. அடி தாமரை இலை தண்ணீர் போல இருந்தது கூட்டணி. ஆமாம், கூட்டணி. அதுக்குன்னு எடப்பாடி அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் வச்சுக்காங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லலை. ஓபிஎஸ்சியோ டிடிவியோ நீங்கள் என்டிஏல வச்சுக்கணும்னு சொல்ல, அதே நேரத்தில் வச்சுக்கூடாதுன்னு சொல்ல. ஓகே, இது கொஞ்ச நாளைக்கு ஓடிச்சு. அப்படி அது பாட்டு கூட்டணி பாட்டுக்கு கூடுறது, என்டிஏ பாட்டு தனியாக இருந்தது. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்போ தான் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்களே யாரோட இருந்துட்டு போனாங்க கூட இருக்கோன்னு. டெல்லி என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, கடந்த சட்டசபை தேர்தலில் ஒரு 40 இடம் பாஜக அதிமுக தோற்று போனதுக்கு காரணமே டிடிவி ஃபேக்டர் தான். 21 சொல்கிறீங்க? 21ல் டிடிவியால் ஜெயிக்க முடியுமோ இல்லை தோக்கடிக்க முடியும். ஓபிஎஸும் அதே கதை தான். ஓபிஎஸ்ஸால் ஜெயிக்க வைக்க முடியாது, தோக்கடிக்க முடியும். ஸோ இந்த முக்குலத்தோர் வாக்குகள் பிரியாமல் இருக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணலான்ற மாதிரி கொண்டு போனாங்க. இது என்ன ஒரு அவசரமோ என்ன ஒரு நிர்பந்தமோ தெரியல. ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதுலன்னா தகராறு ஆரம்பிச்சுது. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் நீங்கள் எல்லாம் எப்படி போச்சுன்னு ஆர்டராக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போயிட்டு வந்தது. எங்கே ஜெர்க்கு வந்ததுன்னா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் பிரைம் மினிஸ்டரையும் ஹோம் மினிஸ்டரையும் பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை என்ற கோவத்தில் தான் வார்த்தை போர் வெடிச்சது. நயினார் vs ஓபிஎஸ், நயினார் vs ஓபிஎஸ், நயினார் vs டிடிவி, இதெல்லாம் வந்தது. அப்போ நயினார் சொன்னால் எனக்கு கேட்டு தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அது டிடிவி சொன்னார் அது அதிக பிரசங்கித்தனமான ஸ்டேட்மெண்ட்டு, அடாவடித்தனமான ஸ்டேட்மெண்ட்டு, உங்களை கேட்டு நாங்கள் எதுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு பேச. அதையும் மீறி நான் உங்களுக்கு பலமுறை ஃபோன் பண்ண, நீங்கள் எடுக்கவே இல்லை. மெசேஜை கொண்டு மீடியா கிட்ட காமிச்சாரு ஓபிஎஸ் அவர்கள். சார், இவர்கிட்ட நயினாட்டு ஒரு பழக்கம், நல்ல பழக்கம், யார் ஃபோன் எடுக்க மாட்டார். பிரைம் மினிஸ்டர் ஃபோனு, ஹோம் மினிஸ்டர் ஃபோனை தவிர கட்சியோட துணைத் தலைவர்களே, கட்சியோட பொதுச் செயலாளர்களே சொல்கிற மெயின் கம்ப்ளைண்ட்டு யார் ஃபோனையும் அவர் எடுக்கிறது இல்லை. ஃபோன் எடுக்காமல் எப்படிங்க கட்சி நடத்த முடியும்? அது வேறு விஷயம், அது விட்டுருங்க. ஸோ ஓபிஎஸ் அண்ட்
தினகரன் பிரைம் மினிஸ்டரையும் ஹோம் மினிஸ்டரையும் பார்க்க ஒரு சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து பேசி எடப்பாடிக்கு அவங்களுக்கும் கூட்டணி வைக்கிறோமா என்டிஏல வைக்கிறோமா. இந்த தமிழ்நாடு பிஜேபி செஞ்ச தவறு நாம எடுத்துக்கலாமா? எப்படின்னா பிரதமரோ இல்ல சார், நான் உள்துறை அமைச்சரோ வராங்கன்னா புரோட்டோகால் லிஸ்ட் அனுப்ப வேண்டியது அரசாங்க அதிகாரிகளுக்கு அரசாங்கம் அனுப்பணும். இப்போ துணை முதலமைச்சர் KN நேரு, மாசு, சேகர் பாபு, டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி வராங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட்லேருந்து போகும். பார்ட்டிலேருந்து ஒரு லிஸ்ட்டு போகும். பார்ட்டிலேருந்து பார்ட்டி பிரசிடென்ட்டு, பார்ட்டி முன்னாள் தலைவர் H. ராஜா, சக்கரவர்த்தி, டால்ஃபின் ஸ்ரீதரன், அதை வந்து அதெல்லாம் போடும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் AC சண்முகம், பாரிவேந்தர், அந்த மாதிரி அதில் டிடிவியும் ஓபிஎஸ்சியும் போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. போட்டிருந்தா அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்க போகிறதில்ல. PM கூப்பிட்டு எடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், PM வேண்டான்னு சொன்னாருங்க, ஹோம் மினிஸ்டர் வேண்டான்னு சொன்னாங்க. ஹோம் மினிஸ்டர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு சார். அதாவது எடப்பாடியுடைய மனசை நம்ம காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துக்கலன்னு நாம எடுத்துக்கலாமா? யார் அந்த முடிவு எடுக்க வேண்டிய தகுதி அவங்களுக்கு கொடுத்ததுன்னு கேட்க டெல்லி. எடப்பாடி மனசு புண்படுத்தக்கூடாதுன்ற அந்த போக்கு, அந்த சிந்தனை உங்களிடம் யார் விதிக்கப்பட்டது, அந்த முடிவுகள் எப்படி எடுக்கப்பட்டன? இப்போ டெல்லியில் போட்டு காட்சி எடுத்தாங்க சார். அந்த காட்சி எடுத்ததில் ஒன்றாவது காட்சி எடுத்தது டிடிவி தினகரன் ஓபிஎஸும் என்டிஏ விட்டு போனது மெயின் தப்புன்னு சொல்லிட்டு காட்சி எடுத்திருக்காங்க. இல்லை சார், 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சிருந்தா எடப்பாடியுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? அது நம்ம அவர் தான் சொல்றாரா, கூப்பிட்டாலும் ஹோம் மினிஸ்டர் சொல்றாரா, யூ இன்வைட் எவ்ரிபடி, ஹூவர் வாண்ட்ஸ் டு கம் லெட் தம் கம், வரவங்க வரட்டும் பார்த்துக்கலாம். இவர் பாட்டுக்கு ஓரமாட்டிக்கிட்டோம், அவர் பாட்டுக்கு ஓரமாட்டிக்கிட்டோம். ஏங்க பிரதமர் வரும்போது அண்ணாமலையோ ஸ்டாலினும் ஒன்றா நிற்கலையா? ஹோம் மினிஸ்டர் வரும்போது KN நேரு, அண்ணாமலை ஒன்றா நிற்கலையா? எது கட்சி தான். புரோட்டோகால் ஏர்போர்ட்டில் வந்து கட்சி பேதம் கிடையாது. இப்போ ஜனாதிபதி வராங்க வச்சுங்க, முதல்ல ரவி நிற்பார், RN ரவி கவர்னர், 2வது ஸ்டாலின் நிற்பார், 3வது உதயநிதி நிற்பார், 4வது துரைமுருகன் நிற்பார். அது ஒரு ஆர்டர் ஆஃப் புரோட்டோகால், அது மாற்ற முடியாது. சீஃப் செக்ரட்டரி உண்டு, டிஜிபி உண்டு, அதில் அப்புறம் சென்னை போலீஸ் கமிஷனர் உண்டு, அது ஆர்டர். அதோட ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், அதாவது ஆற்காடு நவாப், அவரும் உண்டு. ஆற்காடு நவாப்புக்கு புரோட்டோகால் இடம் உண்டு. கவர்னர் ராஜ்பவன் தேநீர் விருந்தில் 2 கவர்னர் இந்த பக்கம்னா முன்னாள் கவர்னர்கள், கவர்னர் மனைவி, இந்த பக்கம் ஆற்காடு நவாப் ஒய்ஃப். ஸோ அந்த புரோட்டோகால்லாம் வகுக்கப்பட்டது, காலங்காலமாக வகுக்கப்பட்டது, இன்னைக்கு நேற்று வகுக்கப்படல. ஆள் மாறலாம், முதலமைச்சருங்கிற எடப்பாடியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் வரணுங்கிறது அங்கே புரோட்டோகால். ஸோ அமித்ஷா சொன்னாரா, நீங்கள் எடப்பாடியும் ஓபிஎஸ்சி கை குலுக்க வைக்க வேணாம், நீங்கள் 2 பேரையும் கூப்பிடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவர் பாட்டு ஓரமாக நிற்கட்டும், அவர் பாட்டு ஓரமாக நிற்கட்டும், நின்றுட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கார். ஆனால் மத்திய பாஜகவுக்கு தெரியாமல் ஓபிஎஸ் பேரும் டிடிவி பேரும் நீக்கப்பட்டன, கொடுக்கப்படவில்லை. கரெக்டான வார்த்தை, கொடுக்கப்படவில்லை. கேட்டால் எடப்பாடி மனசு வருத்தப்படும். டெல்லி கேட்குறதா, நீங்கள் யார் இதெல்லாம் முடிவு பண்ணுறது? ஹூ ஆர் யூ டு டிசைட்? நாங்கள் பார்த்துக்கிறோம், என் பொறுப்பு எங்கள் கோர் கமிட்டி மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சார். கோர் கமிட்டி மீட்டிங் எப்போதுமே வந்து சென்னையில் தான் நடக்கும், எதுக்கு டெல்லியில் நடந்துச்சு? அர்ஜென்ட்டாக இல்லை வர சொல்லிருக்காரு அமித்ஷாவால் வர முடியல, அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பிஸியாக இருந்தார். ஸோ உடனே ஃப்ளைட்டில் வந்துட்டு போக முடியாது, நீங்கள்லாம் கிளம்பி வாங்க, 8 பேர் 10 பேர் வர சொல்லிட்டார். அண்ணாமலை தவிர எல்லோரும் போயிட்டாங்க. சரி, இது என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்னு அமித்ஷா கேட்ட கேள்வி இது வரைக்கும் பதில் இல்லை. சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். பீகார் எலெக்ஷன் இருக்குது, ராகுல் காந்தி அவ்வளோ பிரச்சனை வந்து பீகாரை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காரு, அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் எதுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன் நடக்க போகுது, எதுக்கு வந்து எல்லாரும் டெல்லிக்கு உடனே கூப்பிட்டுருக்காரு அமித்ஷா? இல்லை, பீகாரை பார்த்துக்கிறார், பீகார் இன்சார்ஜ் அமித்ஷா தான். அது ஒன்று, பீகாரில் குழப்பமே இல்லைங்க. நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி, RJD லாலு பிரசாத் யாதவ் ஒரு போட்டி போட, காங்கிரஸ் போட்டி போட போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பெரிய கூட்டணி தர்மமோ வேலையோ சீட் ஷேரிங் மட்டும்தான் பிரச்சனைங்க சார். அங்கே வந்து ஓட்டு திருட்டுன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ராகுல் காந்தி பண்றாரு. அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே பதில் சொல்லியாச்சு, அதுக்குண்டு நடவடிக்கை எடுத்தாச்சு. இந்த ஓட்டு திருட்டு வந்து மக்களிடம் இது எடுபடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏங்க இப்போ நீங்களே இருக்கீங்க, சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு வரீங்க,
உங்களுக்கு சிதம்பரத்தில் ஓட்டு இருக்குமா, சென்னையில் ஓட்டு இருக்குமா? சென்னை தானே உங்கள் வீடு, வீடு இங்கே தானே இருக்குது, இங்கே தான் ஆஃபீஸ், இப்போ உங்களுக்கு வீடு. சிதம்பரத்தில் போய் ஓட்டு போட்டு வரலாம், தப்பு இல்லை. 2 இடத்துல இருக்க முடியாது. என்ன சொல்லுது எலெக்ஷன் கமிஷன்? மூவ் ஆகி போனவங்கலாம் மற்ற மாநிலம், அந்தந்த மாநிலங்களில் எடுத்துக்காங்க. ஒர்க்கர் சார், நான் வந்து என்னதான் சிதம்பரத்தில் இருந்தாலும் ஓட்டு சிதம்பரத்தில் இருக்கு. நான் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருக்கேனே தவிர நான் வந்து நிரந்தரமாக சென்னையில் குடியேறல. என்னுடைய பர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது சிதம்பரத்தில் தானே இருக்கு. பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு. பட் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃபீல் பண்ண தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் இருக்கவன் யூபியில் அட்ரஸ் ஓட்டு வச்சுருந்தான்னா தேர்தலுக்கோசரம் போக முடியாது, ஸோ வாக்குகள் வீணாகி போயிடுவோன்னு பயப்படுது. ஆல்ரெடி பர்சன்டேஜ் வாக்கு 50, 40, 55 அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. நாம இதில் டிவியேட் ஆக வேணாம். ஆமாம், பேக் டு பிஜேபி வந்துடலாம். ஸோ நயினார் நாகேந்திரன் மேலே தினகரன் ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு. நாங்கள் கூட்டணி விட்டு போனதுக்கு காரணம் நயினார் தான் அப்படின்ட்டார். ஸோ அதில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டைரக்டாக குற்றச்சாட்டு, டைரக்டாக குற்றச்சாட்டு சொன்னார். கூட்டணி விட்டு வெளியில் போனது நீங்கள் தான் காரணம். நயினாரோட காரணம் ஃபோன் எடுக்கலை, எந்த விதமான மெசேஜும் கொடுக்கல, எங்களை வந்து மரியாதையெல்லாம் பேசுனீங்க. கேட்டால் நான் வந்து இப்போ பன்னீர்செல்வம் கேட்டு தான் நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன்னு ஆணவமாக பேசுனீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. என்டிஏ தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் போகிறது. கூட இப்போது ஏன் வந்து இவங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட சேர்க்குறாங்க? முக்குளத்தோர் வாக்கு வங்கி இல்லைன்னா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் பெரிய மரியாதை ஒன்றும் பிஜேபி கொடுக்க போகிறது இல்லை. சசிகலாவும் அதே கேட்டகரி. இந்த 3 பேருமே ஒரே லைனில் இருக்கிற காரணம் முக்குளத்தோர் வாக்கு வங்கி. முக்குளத்தோர் வாக்கு வங்கி அடி வாங்கிறதானா அதிமுக அடி வாங்கியிருக்கு தேர்தலில். தேர்தல் எவ்வளோ தேர்தலில் எடப்பாடி ஜெயிச்சு காமிச்சிருக்கார். 8 தேர்தல் 10 எல்லா தோல்வி தான். ஸோ பிஜேபி என்ன சொல்லுதா, சட்டசபை தேர்தலில் பாஜகவும் அதிமுக தோற்று போச்சுன்னா மான பிரச்சனை, முக்காடு போட்டு போக வேண்டியதான். அதிமுக மறுபடியும் 5 வருஷம் வந்துடுச்சுன்னா அசைக்க முடியாத சக்தி ஆகிடும். ஒன்று கிட்ட நெருங்க முடியாது. 10 வருஷம் சிஎம்னா உதயநிதியோ ஸ்டாலினோ யார் இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. அதை தடுக்கணுன்னா எல்லா சக்திகளும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது பாஜகவோட தாரக மந்திரம். அது கத்தி 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 பார்க்குறாங்க டெல்லியில். அது யாரும் காது கொடுத்து கேட்குறதா இல்லை. ஏன்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கி வெளியே போச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கேரண்டி. வன்னியர்களை மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியாது. நீங்கள் வந்து மற்ற சமூகத்தை வச்சு மட்டும் இப்போ எடப்பாடி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேர் அவர் ஆதரிக்கிறாங்களா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வேலுமணி தங்கமணி கூட இருக்கலாம், கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருமே ஆதரிச்சாங்கன்னு நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கலாமே. ஸோ அதான் சார் வெஸ்ட்ல வந்து ஜெயிச்சாங்களே சார் 21 ஜெயிக்கலையே. சவுத்தில் டிடிவி பண்ணியிருக்கு, அடுத்தபடி தானே உங்களுக்கு ஏடிஎம்கே வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு என்பது சவுத்தையும் சேர்த்து தான் தமிழ்நாடு, நார்த் மட்டும் தமிழ்நாடு. ஓகே சார், ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். சமீபத்தில் வந்து நெல்லை வந்து அமித்ஷா வந்து பாஜகவுக்கு ஒரு 18% இருக்குது, அதிமுகவுக்கு 21% இருக்குது, ஒரு 39% வச்சு நாம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பேசியிருந்தாரு. இப்போ டிடிவி வெளியே போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, செங்கோட்டையனை பிராணம் பண்ணிட்டாரு. நான் செங்கோட்டையனை விடுங்க, நான் லாஸ்ட்டாக வரேன். பாமகவும் 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அந்த 18 ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருச்சே சார். கண்டிப்பாக இது வந்து பகல் கனவுல இருக்கார் அமித்ஷா. 40% தான் 40% இருக்காம. அதிமுகவோட வாக்கு வங்கி வேணா செதறாமல் இருக்கலாம், கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வெளில வந்தனால டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் பாஜக அப்படியே 18% என்டிஏ வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அண்ணாமலை போனதுக்கு பிறகு பாஜகவோட வாக்கு வங்கி இறங்கி போச்சு. ஒரு காலத்தில் 3% இருந்தது. தாமரை மலர்ந்தே திருவண்ணா ஒரு மலை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அண்ணாமலை, அப்புறம் ஏல்முருகன் வந்தார், அவர் ஏதோ வேல் யாத்திரை போனார், ஓரளவுக்கு பண்ணார். அண்ணாமலை வந்தாட்டு புலிப்பாய்ச்சலில் பாஞ்சு கொண்டு போயிட்டார். அண்ணாமலை இப்போ பாஜக ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான், அதை மறக்கக்கூடாது. அவரை வந்து புறக்கணித்து அவர் மனசை வருத்தப்பட வேதனைப்பட வைக்கிறாங்க. அது இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், எல்லா அரசியல் மாதிரி இதுவும் அரசியல். பாஜக வித்தியாசமான கட்சின்னு நினச்சோம், அதுவும் இதே ஒரு அரசியல் கட்சின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஸோ இந்த கூட்டணியால் மட்டுமே பலமான திமுக கூட்டணியை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா, இன்க்ளூடிங் சீமான், விஜய் வர்றாரு விட்டுருங்க, விஜய் வேண்டாம், சீமானை உள்ளடக்கி
பாமக உள்ளடக்கி தேமுதிக உள்ளடக்கி ஏதோ 2% 3% எவ்வளோ கூட சேர்றதோ சேரட்டும். சேர்ந்து உருவாக்கினீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஜனங்க மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு வாய்ப்பை கொடுக்க தவறிட்டீங்கன்னா மக்கள் மேல் நீங்கள் வந்து குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதை நரேட்டிவ் வந்து கேப்பபிள் பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிகள் இங்கே பலமாக எதிர்கட்சிகள் பலமாக இருந்தால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். திமுக ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு திமுக நண்பர் சொன்னார், இப்போ எடுத்த சர்வே பிரகாரம் சென்னை புறநகர் பகுதியில் 40-40 திமுக ஜெயிக்கும்னு ரிசல்ட் வந்துக்குதான். ஸ்டாலின் அப்படியே கேட்டு லண்டன்லேருந்து சந்தோஷம் அடைஞ்சாராம். 40-40 சென்னை சுற்றியுள்ள பகுதி மட்டும், சென்னையில் எல்லா இடமும் டிஎம்கே, அப்படி ரிப்பீட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் வந்து திமுகவை எதிர்கொள்ளணுன்னா பலசாலியாக இருக்க வேணாமா? இப்போ ஒரு குஸ்தி போட்டி நடக்குதுன்னா ஒரு நோஞ்சானும் ஒரு பலசாலி எப்படி குஸ்தி போட முடியும்? ஈக்குவலாக இருந்தால் தான் முடியும். அந்த ஈக்குவலன்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க வைட்டமின் பணம் மட்டும் கொடுத்தா போகாதுங்க. பணம் வந்து தேர்தலில் வேலை செய்யும், இல்லைன்னு சொல்ல. கட்சிகளோட பலவீனம். இப்போது 3 மணிக்கு அப்புறம் போலிங் பூத்தில் பாஜக காண போயிடும். அப்போது திமுக அதிமுக உட்காந்து பேசி நீ 40% குத்து, நான் 60% குத்துறேன்னு ஓட்டிங் போலிங் ஆகாத பூத்தெல்லாம் அந்த போலிங் அதிகாரி வச்சு குத்திட்டு போயிடுவாங்க. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அப்புறம் தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தெல்லாம் பண்ண முடியாது சார். ஒவ்வொரு பூத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. எல்லாம் பண்ண முடியும். இப்போ பண்ண முடியாதுன்னு கிடையாது. அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படி அந்த பக்கம் திருப்பிக்கன்னா அந்த சிசிடிவி எங்கே ஒர்க் பண்ணுச்சு? தமிழ்நாட்டில் சிசிடிவி ஒர்க் பண்ணதான் எனக்கு தெரியல சார். பீகார்லேயே சிசிடிவி கேட்குறாங்க சார். பீகாரில் கேட்குறாங்க சார். பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. அதை தடுப்பதற்கு உண்டான தகுதி வேணும்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதிமுக திமுகட்ட வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் பாஜக அப்படி இல்லை. அவனே எழுந்து போட்டு போனான் 2 மணிக்கு அப்புறம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பூத் லெவலில் பாஜக கட்சியை வளர்க்குதான்னு கேட்டீங்கன்னா வளர்க்கலை. பூத் லெவலில் வளர்த்தா தான் உங்களுக்கு கட்சி மேலே கொண்டு போக முடியும். ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தால் அப்புறம் மேலே எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? ஓகே சார். அண்ணாமலை தொடர்ச்சியாக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்காரு. அண்ணாமலை கட்சிக்குள்ள புறக்கணிக்கப்படுகிறாரா இல்லை அவர் வந்து ஒதுங்கி போறாரா? அண்ணாமலை ஒதுங்குகிறாரா இல்லை ஒதுக்கப்படுகிறாரா? ஒதுக்கப்படுகிறார், ஒதுங்குகிறார், ரெண்டுமே சரி. அவர் கேட்கும் போது அண்ணாமலையை வந்து யார் ஒதுக்குறாங்க? இல்லை, அவர் முன்னாள் மாநில தலைவருங்கிற ரீதியில அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும்ல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சார் ஒதுக்க முடியும்? அண்ணாமலை என்ன ஃபீல் பண்ணுறாராம்? அண்ணாமலை விட்டு போனாவிட்டு கும்பல் வர ஸ்டாப் ஆயிடுச்சு, க்ரௌடு வரல. ஸோ க்ரௌடை சேர்க்கறதுக்கு அண்ணாமலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. க்ரௌடு திருப்பி வருது அண்ணாமலை பார்க்கறதுக்கு. அண்ணாமலை போனோடனே க்ரௌடு போகுது. அப்போ க்ரௌடுக்கோசரம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஷோ காட்டுறீங்களா அப்படிங்கிறது அண்ணாமலையோட வருத்தம். ஏன்னா அவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும், ஏதாவது ஒரு மரியாதை பண்ணணும். எத்தனை நாளைக்கு முன்னாள் தலைவர்ல இருக்க முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் பதவி விட்டு விலகினவுடனே ஏழ்முருகனை மந்திரி ஆகுனீங்களா இல்லையா? தமிழிசை உடனே கவர்னர்ஷிப் கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் இந்த தலைவருக்கு மட்டும் ஏழ்முருகனுக்கு தமிழிசைக்கு கொடுத்த மரியாதை அண்ணாமலை இது 2 பேரோட அதிகம் பண்ணியிருக்கார். தமிழிசையோட ஏழ்முருகனோட அண்ணாமலை அதிகமா தமிழக பாஜக உழைச்சிருக்கார். அவருக்கு இவங்க 2 பேருக்கு உடனடி பொறுப்பு கொடுத்தா மாதிரி ஏன் அண்ணாமலை கொடுக்கலன்ற கேள்வி எழுது. நியாயம் கேட்டாரா பொறுப்பு? ஏதாவது நீங்க அவருக்கு உண்டான பொறுப்பை கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க போறாரு. கேட்டு வாங்குறது இல்ல, ஆர்கியூ பண்ணி. தலைவர் போடல சார், போடல. அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வைக்கிறீங்களா? அதுவா சொல்லுங்க. நீங்க அது எண்டஸா வெயிட் பண்ண. ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து தலைவர் போடுற மூட்ல இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதல் வந்து ரொம்ப பெரிய லெவல் ஆகிட்டு வருது டெல்லியில். அது இன்னொரு 4-5 மாதத்துக்கு வந்து மோகன் பகவத்தை தான் பல்ட்டி அடிச்சிட்டாரு. பீகார் தேர்தலுக்கு முன்பு பாஜக தலைவர் ஃபுல் டைம் போடுறாங்களான்னு பாருங்க. போட மாட்டாங்க. ஏன்னா இன்னும் முடிவு யாருன்னு கன்சென்சஸ் வரல. அங்கே மோடிக்கும் இதுக்கே உள்ளே கேள்விப்படுறோம். சரி, இது வந்து பாஜக போன்ற கட்சிகளே இந்த மாதிரி க்ஷீணமான நிலைமைக்கு போயிட்டு வருதுன்னா அப்போ காங்கிரஸ் நீங்கள் பிளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 125 சீட்டு கேட்குறாங்க. 120 சீட்டு கேட்குறாரு. ஷோடாங்கர் கேட்டு போயிட்டார். ஸ்டாலின் கொடுப்பார் 125 சீட்டு. இல்லை வேட்பாளர் மட்டும் கேட்குறாங்களா? இல்லை வேட்பாளரும் சேர்த்து கேட்குறாங்க போல இருக்கு. நீங்கள் சார் தொகுதி மட்டும் இல்லை தொகுதி வேட்பாளர் 2 டிஎம்கேல கேட்குறாங்க. அவங்க
102 பேர் நிற்கிறது ஆள் இருக்காங்களா பாருங்க முதல்ல காங்கிரஸில். இந்த வேடிக்கை பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின்கிட்ட பருப்பு வேகாது. அதே நேரத்தில் ஸ்டாலின் சொல்கிறாங்க கூட கொஞ்சம் போட்டு தரேன் இல்லைங்க 25-30 கொடுப்போம். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி துணை முதலமைச்சர், டெப்புட்டி அடிஷ்னல் டெப்புட்டி சிஎம்மு, ஹோம் மினிஸ்ட்ரி, இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட நடக்காது. கலைஞர் பாணி நாங்கள்லாம் பண்ணுறோம், இஷ்டம் இருந்தால் எங்கள்ல விஜய்கிட்ட போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு ஜெயிக்க தெரியும். ஸ்டாலின் தைரியமாக சொல்லிட்டார். ஏன்னா காங்கிரஸால் திமுக கூட்டணிக்கு சில சேதங்கள் ஏற்படலாம். இப்போ திருவட்டாறு, இப்போ தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், திருநெல்வேலி, அங்கெல்லாம் கொஞ்சம் சேதாரம் வரும் இல்லைங்களே. ஆனால் அந்த சேதாரம் ஆட்சி அமைக்க தடுக்கிற அளவுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா போகாதுன்னு. மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குல்ல சார், அதுக்காக விட மாட்டாங்களே காங்கிரஸ். மைனாரிட்டிஸ் இருக்கு. மைனாரிட்டிஸ் நாளைக்கு டிஎம்கே போட்டாங்கன்னா போடுவாங்க சார். காங்கிரஸ் எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, மைனாரிட்டி இருக்கு. மைனாரிட்டி பாஜக அதிமுக போட போகிறது இல்லை, திமுக தான் போடணும். என்ன நடக்கும்? ஒரு 80% டிஎம்கே, 20% காங்கிரஸ் போடுவாங்க. அப்போ கூட மைனாரிட்டி காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சால் காங்கிரஸுக்கு போட மாட்டாங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நம்ம ஆளுங்க வாக்கு போடுவோம். அதுவும் மைனாரிட்டிஸ் எல்லாம் அவங்க வாக்கை வீண் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் சட்டசபையில் இருக்கணும் அப்படின்னு நம்புறவங்க தான் கொடுப்பாங்களே தவிர சுயேட்சைலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும், நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் அப்படி தான். நமக்கு குரல் கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் அப்படின்னு. ஸோ இது எங்கே போய் முடியும்னா, இது காங்கிரஸ் 125 கேட்குதுன்னா ராகுல் காந்தி இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காரா? ராகுல் காந்தி கேட்காம பண்ணிட்டேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போது ஸ்டாலின் பீகார் போன போது ராகுல்கிட்ட பேசிட்டார், 5 கொடுக்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அதுக்கு மேலே உங்கள் கட்சிக்கார சும்மா கத்தமானான்னு சொல்லுங்கள், 3 இருக்கு சொல்லுங்கள், 4-5 கூட கொடுத்துறேன், அதை பார்த்துக்கலாம். நான் ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கணும் என் பொறுப்பு. ஆனால் கட்சி எம்எல்ஏ ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு, தொகுதி மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு திமுக நிறைய எதிர்ப்பு இருக்கு, நிறைய மாற்றங்கள். இப்போ வேலைச்சேரில் மாற போகிறாங்க, எக்மூரில் மாற போகிறாங்க. அதில் செல்வ பெருந்துங்க இங்கே போட்டி போட்டாலும் போடலாம் எக்மூர்லன்றாங்க. தெரியல, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ சொன்னால தொகுதிகள் மாற வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு கூட்டணி நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன், கூட 4-5 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ராகுல் காந்தி ஓகே ஸ்டாலின் நோ ப்ராப்ளம் அவர் லெவலில் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டால், தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஸ்டாலின்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஸ்டாலின் கேட்டான், என்னங்க 125 150 பேசுறீங்கன்னா, சார் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேணுமா சார், கட்சி எப்படி சார் போனியாக மாட்டேங்க சார், நாளைக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு பேசினா எங்களுக்கு வியாபாரம் பண்ணோம், இந்த வியாபாரத்தை நாங்களும் கொஞ்சம் வியாபாரம் பண்ண வேணாமா அப்படின்னு இறங்கி வந்துட்டாங்கன்னா இவங்க ஸ்டாலின் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஓகே. ஸோ இந்த 125 இதெல்லாம் ஒரு வேடிக்கை நம்பர்னோன்னா வேணால் சொல்லலாம். ஓகே சார். குறிப்பாக அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்னதான் முடிவு எடுத்தாங்க? இங்கேருந்து போனாங்க அண்ணாமலை போல கல்யாணத்தெல்லாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டிருந்தாரு. ப்ளஸ் ஷோலிங்கர் ஆஞ்சநேயர் கோயிலுக்குலாம் அவர் போயிருக்காரு. ஸோ என்னதான் அந்த முடிவு எடுத்தாங்க? எதுக்காக தான் அந்த கோர் கமிட்டி மீட்டிங் நடந்தது? இல்லை, அண்ணாமலை பாய்காட் பண்ணுறதுக்கு காரணமே அவர் டெல்லிக்கு மெசேஜ் அனுப்பிச்சாராம். இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, எனக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புறாங்க, கட்சியை 2ஆக உடைக்க பார்க்குறாங்க, எனக்கு எதிராக அணி திரட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஎம்க்கும் அமித்ஷா எழுதி அமைச்சார். ஓகே. அது நோட்டு போய் பார்த்துட்டாங்க. என்ன வேடிக்கைன்னா, மத்திய பாஜக தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுதோ அப்படின்ற ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அடக்க வேண்டிய தகுதி மோடி அமித்ஷாவுக்கு தான் இருக்குது, தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது, மற்ற யாருக்கும் கிடையாது. அவங்க பேச விட்டாங்கன்னா அப்போ எதை காட்டுறது? அவங்களே டிசென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை டிசென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அண்ணாமலையை கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்களா? என்ன காரணம் புரிய மாட்டேங்குது. ஓகே. அண்ணாமலை டெல்லி பாய்காட் பண்ணியிருக்காரு, போகாமல் இல்லை, தவிர்த்திருக்கார். ஓகே. வரலேன்னு சொல்லியிருக்கார், வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு. எங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டாருன்னா போய் தான் ஆகணும். முன்னாள் தலைவரான இஷ்யூ சொல்லியிருக்கலாம் சார், நான் கல்யாணத்துக்கு போறேன் அதுக்காக வரமாட்டேன்னு ஒரு ரீசனை சொல்லியிருக்காருல்ல. இதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. தைரியம் இருந்தா அண்ணாமலை அந்த வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. என்ன தைரியம் இருந்தா வேற எந்த தலைவர் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அமித்ஷா கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறவங்க தான் தமிழ்நாட்டு பாஜக தலைவர். வான்னு சொல்லி கூட போகமாட்டேன்னு சொன்னார்னா, கெத்தா முடியாதுன்னு சொன்னார்னா, அப்போ பின்னாடி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. யார் சார் அந்த பேக்ரவுண்டு? என்ன பேக்ரவுண்டுன்னு தெரியல. மோடி பேக்ரவுண்டில் கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. மோடி சப்போர்ட்டை கூட இருக்கலாம். மோடி ஒருத்தர் ஆதரிச்சு, அமித்ஷா ஒருத்தர் ஆதரிச்சு, அப்படியும் பண்ணலாம் சார். அந்த டியோ பிரியாதே சார், அந்த டியோ பிரியாது. இல்லை இது ஏன்னா அண்ணாமலையும் வேணும், நிர்மலா சீதாராமன் வேணுங்கிறது நல்ல கொள்கை, தப்பில்லை.
2 பேரும் முக்கியம். ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு போர், வார்த்தை போர், ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் கொண்டு போகிற அளவுக்கு பாஜக வீக்காக போயிட்டுதான்ற கேள்வி வருது இல்லை? ஒரு காங்கிரஸ் என்ன பெருசாக பேசுனீங்களே பிஜேபியை பற்றி, அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் 2 பேரும், முன்னாள் தலைவரும் நிதி அமைச்சரும், எங்கள் கட்சியை சொன்னீங்களே கேட்குறான். எங்கே மூஞ்சை வச்சுப்பீங்க? கமலாலயம் சத்தியமூர்த்தி போனால் மாறிட்டு வருது. நான் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. கருத்து வேற்றுமை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் ஒரு தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலை காரணம்னு ஒரு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்கன்னா அது நல்ல ஒரு சிம்டமாக தெரியலையே, நல்ல ஒரு சிக்னலாக தெரியல. நீங்கள் தனியாக பேசுகிற ஒரு மீட்டிங்கில் 10 பேருக்குள்ளே பேசுகிற 200 பேருக்குள்ளே ஏங்க 2 பேருக்குள்ளே பேசுகிற நியூஸே வெளில வருது. ஒரு 200 பேரில் போகிற நியூஸு அப்படியே ரெக்கார்டிங்கோடு அண்ணாமலைக்கு போயிடுச்சு. யாரோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களாம், ஃபோனில் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஸ்பீச்சை கொடுத்துட்டாங்க அண்ணாமலைட்டு. அப்படியே நம்மளை பார்த்து கேட்டு ரெக்கார்ட் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் நேரத்தில் கட்சி ஒற்றுமை, நீங்கள் அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுன்றீங்க, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் ஒற்றுமையாக இருக்கணுன்றீங்க. உங்கள் கட்சி ஒற்றுமை பற்றி காற்றுல போதுங்களே மானம், உங்கள் கட்சி ஒற்றுமையாக இல்லைங்களே. அப்படியே அதிமுகவுக்கு வரும் சார். அதிமுகவில் செங்கோட்டையன் கழகக்குரல் எப்படி பார்க்குறீங்க? எதை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது? கடந்த முறை இவர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் போய் பார்த்துட்டு வந்தார். இன்றைக்கி ஹரித்வாருக்கு வேற போகிறாரு. கட்சியை விட்டு நீக்காமல் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட இருக்குது. மற்ற எல்லா பதவியை விட்டும் நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அரசியலில் பல உயரங்களுக்கு காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். அவருக்கே இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை எடப்பாடி கொடுத்துருக்காரு. நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடிக்கும் செக் வச்சிருக்காரா இல்லை பாஜகவுக்கும் செக் வச்சிருக்காரா? நான் எப்படியே பாஜகவுக்கு செக்குன்னா ஒன்றிணைக்கணுங்கிற வாதத்தை பாஜகவும் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கும் நான் மாட்டேங்கிறாரு. அப்போனா பாஜகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரே நேரத்தில் செக் வச்சிருக்காரு நாம் எடுத்துக்கலாமா? செங்கோட்டையன் சொன்னதில் புதுசாக எதுவுமே இல்லை. நான் கேட்டுக்கொள்கிறேன், மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒன்றா இணைங்கள், எல்லாம் ரைட்டு. சசிகலா என்ன பேசி இருக்காங்களோ சசிகலா பேசு ஒன்னே எக்ஸ்ட்ரா 10 நாள் கெடு. அந்த 10 நாள் கெடு தான் அவர் தலைக்கு ஆபத்து உண்டாக்கிச்சு. இது அந்த 10 நாள் கெடு பேசாமல் வெறுமை கட்சி ஒன்று நிற்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும் பேசியிருந்தாருன்னா எடப்பாடி இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். 10ஓட பயனுன்னா கடந்து போயிருப்பார். சரி, கட்சி தலைமைக்கே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு, கெடு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சீனியராக இருக்கலாம் இல்லைங்கள. ஆனால் அஃபிஷியலாக நான் தான் கட்சியோட பொது செயலாளர், என்கிட்ட தான் பவர் இருக்கு, நான் தான் அல்டிமேட் டெசிஷன் மேக்கர். ஆமாம், ஏன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அதான் சொன்னாதான் எடப்பாடி, இந்த நடவடிக்கை நான் எடுக்கலைன்னா கட்சியில் என்னை எவனும் மதிக்க மாட்டான் நாளைக்கு. நான் ஒரு தலைவர்கிட்ட கேட்டால், என்ன தலைவர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு கேட்ட சொன்னான், தம்பி இந்த நடவடிக்கை நான் எடுக்கலை, கட்சியில் ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான், எல்லாம் தலைக்கு தலை ரெவோல்ட் அதிகமாகிடும், நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். ஏன்னா தலைமையை சேலஞ்ச் பண்ணுறார் செங்கோட்டையன். இதுக்கு பின்னாடி பாஜகவோட முழு ஆதரவு இருக்குதா தெரியல, ஆனால் பிளஸ்ஸிங் இருக்குதா தெரியும். யாருக்கு? செங்கோட்டையன் பிளஸ்ஸிங் இருக்கு. ஆனால் பாஜக சொல்லி தான் செங்கோட்டையன் பண்ணுறாங்கன்ற கருத்து எந்த அளவுக்கு நியாயமோ உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் என்டிஏ உடைக்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குற என்டிஏ நீங்களே உடைக்கிற மாதிரி ஆகுது. நாளைக்கு அதிமுக 2ஆக போச்சு வச்சுங்க, இல்லை வேறு என்ன பிளான் வச்சுருக்காங்களோ தெரியல. ஏன்னா பாஜகவோட பிளான் எல்லாமே உலகத்திலேயே அதிசயமான பிளானாக இருக்கும். டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் இணைச்சி ஒரு அதிமுக 2ன்னு போட்டு எலெக்ஷன் கமிஷனை சொல்லி ரெட்டையிலையை வாங்கி இவங்ககிட்ட கொடுத்து இவங்களை ஏடிஎம்கேன்னு சொல்ல வச்சு இவங்கள துணை முதலமைச்சர் பாஜக போச்சு பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அதிமுக உருவாக்கி பண்ண கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாஜக இதுதான் பண்ணுன்னு சொல்ல முடியாது, எது வேணா பண்ணலாம். தேர்தல் கமிஷன் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப இல்லையே சார். தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக் ஃபயரா போய் முடியுமே. பேக் ஃபயரா முடியும். ஆனால் சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சின்னத்துக்கு தான் வேல்யூ. ரெட்டை இலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சேவல் ரெட்டைப்புறா இருந்தபோது கூட ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. ஏன்னா அந்த ரெட்டை இலை சிம்பிளுக்கு இருக்கிற மதிப்பும் வேல்யூ தமிழ்நாட்டில் வேறு சூரியன் 2 தான், இலை சூரியன் 2 தான் தமிழ்நாட்டில் சிம்பிள், வேறு சிம்பிளே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இது என்ன பிரச்சனைன்னா, செங்கோட்டையன் ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தார் இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இத்தனை நாளாக பொறுத்திருந்தவர்
திடீர்னு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். என்ன காரணம்? ஓபிஎஸும் டிடி உசுப்பி விட்டாங்க. செங்கோட்டையன் இஸ் சசிகலா லாயலிஸ்ட், எல்லாருக்கும் தெரியாது, அது ஒன்றும் புதுசு இல்லை. 72 அவர் வந்தால் கூட சின்னம்மா எப்போ உள்ள அரசியலுக்கு வந்தாங்களோ அப்போலேருந்து அந்த அம்மாவோட லாயலிஸ்டாக இருந்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் கத்தி 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 பார்த்தாங்க, பாஜக வச்சு கத்தி பார்த்தாங்க, அவங்க கத்தி பார்த்தாங்க. எடப்பாடி அசைஞ்சு கொடுக்குறதா இல்லை. சரி, ஒரு அதிமுக ஒரு பிளவுன்ற மாதிரி கொண்டு போகலாமா, பிளவுபட்டு நிற்குதுன்ற கொண்டு போகலாமா அப்படி செங்கோட்டையனை ஊசிப்பி விட்டாங்க. அதுவும் ஃபெயிலியர். யாருமே கூட வரலையே, எந்த அமைச்சரும் வரலையே. ஒரு 10 அமைச்சர் செங்கோட்டையன் பக்கம் வந்தாங்க வச்சுங்க, நான் ஒத்துன்னு இருப்பேன். செங்கோட்டையன் சக்ஸஸ்ஃபுல், ஹைலி சக்ஸஸ்ஃபுல், உடச்சிட்டாரு கட்சி. யாருமே இல்லை, யாருமே வரல. சத்தியபாமா வந்தாங்கன்னா அவங்களும் நீக்கிட்டு கட்சி நீக்கிட்டாங்க. அவ்வளோதான். உங்கள் பெல்ட்லேயே இருக்கிற ஒரு 10 பேரை தவிர யாருமே இல்லை சார். ஆனாலும் ஈரோட்டில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எப்படி சேலம் எடப்பாடி பெல்ட்டோ, இந்த மண்டலம் செங்கோட்டையனோட பெல்ட். ஈரோடு கோபி இதெல்லாம். ஏன்னா 40 வருஷமா 50 வருஷம் பாலிடிக்ஸில் இருக்காரு. இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன தெரியல. ஆனால் செங்கோட்டையனோட முயற்சி வெற்றியில் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா அவரால் மட்டும் தனியாக 2 பேரை சேர்த்து வச்சு இணைச்சி பண்ணுறது கஷ்டம். இப்போ என்ன நடக்க போகுது, எடப்பாடி தன்னிகர் இல்லாத தலைவராகிட போகிறார். இப்போ செங்கோட்டையனே எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலப்பா எடப்பாடியை, அப்படி போயிடும். ட்ராக் மாறிடும். செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள்லாம் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எடப்பாடி கிளீனாக சொல்லிட்டாராம், சசிகலா உள்ளே வரக்கூடாது. அவர் உள்ளே வரக்கூடாது லிஸ்ட்டில் பெரிய 1 2 3 போட்டு வச்சாராம். முதல்ல உள்ளே வரக்கூடாது சசிகலா. ரெண்டாவது யார் சார்? ரெண்டாவது டிடிவி தினகரன். மூணாவது தான் ஓபிஎஸ். ஓகே. அது லிஸ்ட் கையில் வச்சிருக்காராம். ஸோ மூணாவது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதோ ஓரளவுக்கு இருக்கலாமே தவிர 1-2க்கு வாய்ப்பு சசிகலாவும் டிடிவியும் எடுத்துக்கிறதா இல்லை. அவர் என்ன காரணம் பண்ணீங்கன்னா அவங்க 2 பேர் ஸ்கீம் எப்படி பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியும். நாளை கட்சியை கைப்பற்றி போயிடுவாங்க. ஓபிஎஸ்க்கு அந்த எண்ணமே கிடையாது. அவர் பாட்டு அமைதியாக இருந்து காலத்தை கழிச்சிட்டு போயிடுவார். அவருக்கு ஏதோ ஒரு ஓய்வு மாதிரி ஏதோ ஒரு தேவைப்படுது. பட் சசிகலா டிடிவி அந்த மாதிரி இல்லை. தே வெரி கிளவர். ஜெயலலிதாவே 25 ஆண்டுகள் தன் கையில் வச்சு இந்த சசிகலாவால் கட்சியை கலகலத்தை போய் இப்போது ஏன் சசிகலா பவர் இல்லாமல் இருக்கான்னா எந்த கட்சி சப்போர்ட்டும் இல்லை. அவங்க எந்த கட்சியிலுமே இல்லை. அதிமுக அஃபிஷியலாக வெளியில் இந்த மூமெண்ட் பெங்களூர் போன அடுத்த நாளே தூக்கிட்டார் எடப்பாடி. வேண்டவே வேணான்ட்டார். உங்களுக்கு எது கப்பை காட்டணுன்னார். நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், உங்களுக்கு வேண்டிய கப்பை காட்டணும். அந்த கப்பை கட்டின விவகாரத்தை 2 பேரும் முட்டினாங்க. ஸோ இப்போ சசிகலா எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லை. டிடிவியாக ஒரு கட்சி நடத்துகிறார், அமமுகன்னு கட்சி நடத்துகிறார், அது இருக்குது போயிட்டுருக்கு. அது சும்மா பிரமாதமாக இல்லாட்டி கூட அவர் பெல்ட்டில் அவர் பாப்புலர். அதான் நான் சொன்ன மாதிரி டிடிவியால் தோற்கடிக்க முடியும், ஜெயிக்க வைக்க முடியாது. அந்த ஃபேக்டரில் அவர் கிங்காக இருக்கார். ஸோ இந்த செங்கோட்டையன் விவகாரம் எடப்பாடிக்கு பலம் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பாஜக தொடங்கி அதிமுக வரைக்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. செங்கோட்டையன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு தான் மிகப்பெரிய லாஸே தவிர எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் கிடையாது. செங்கோட்டையனே இதற்கு துரிந்து விட்டார் எடப்பாடி அப்படிங்கிற ரீதியில் தான் இதை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன அரசியல் களம் என்பது ரொம்ப பரபரப்பாக இருக்குது. மணிக்கு மணி பல்வேறு மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேசுவோம் சார். நேரில் நிலையம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.